ஹலோ அவெஞ்சர்ஸ். ரீசெண்டாக ட்ரெயின் டு புசான் ஒரு கொரியன் படம் பார்த்தேங்க. ஹாட்ஸ்டாரில் தான் பார்த்தேன். ஒரு நல்ல சினிஃபைலோடைய கடமை என்னென்னா நல்ல படத்தை ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணுறது. அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். பிஃபோர் என்ட்ரிங் டு த வீடியோ, வழக்கம் போல தான் வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் டு புசான் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன படங்க, ஒரு கொரியன் படம். இதுக்கு முன்னாடி நான் எந்த கொரியன் படமும் பார்த்தது கிடையாது. பிடிஎஸ்ங்கிற ஒன்று தான் கொரியன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மற்றபடி ஐ ஹாவ் நோ ஐடியா அபவுட் கொரியன் ஃபிலிம்ஸ். ஓகே, இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயந்தான் தோணுச்சு. இதே மாதிரியான ஒரு பிளாட்டை தான் நம்ம மிருதன் படத்துலையும் பார்த்தோம். லைக் ஜாம்பி படங்கிறனால நான் சொல்ல வரல, நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. ஸ்டார்டிங்கில் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மானுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அங்கே ஒரு நாய்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த ஒரு சிமிலாரிட்டிஸ் நிறைய இருந்தது படத்தில். கடைசியில் ஹீரோவும் ஜாம்பி ஆகிற மாதிரி லைக் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருந்தது. அதனால் மேபி எனக்கு அதுமாதிரி ஃபீல் ஆச்சு. மிருதன் ஆனால் பார்த்தீங்கன்னா Feb 19 ரிலீஸ் ஆகிருக்கு. சரியா, Feb 19 2016 தான், பட் ஸ்டில் Feb 19 விச் இஸ் அஹெட் ஆஃப் ட்ரெயின் டு புசான்ஸ் ரிலீஸ். அதுதான் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இதாக இருந்துச்சு. திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் வாட்சிங் த ஃபிலிம். அதனால தான் இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க, கண்ணில் மாட்டுச்சு. அதை விட ஒரு 15 லைக்ஸ் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அதுவும் பண்ணுவோம். ஓகே, கம்மிங் பேக் டு வீடியோ. இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ஒரு சினாப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், மை எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த ஃபிலிம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது திங்கிங். ட்ரெயின் டு புசான் பார்த்தீங்கன்னா கேஸ்டிங்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இவர் லீடாங்க. இப்போ கூட குட் பை டைகிளில் பார்த்துருப்போம்ல, ஒரு கொரியன் டான், அவர் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் இருக்கான்னு தெரிஞ்சு தான் படத்தையே பார்த்தேன், டு பி ஹானஸ்ட். பட் அவரை ஓவர்டேக் பண்ணி எல்லாருமே நடித்தாங்க. இந்த லைக் வாட் ஐம் ட்ரைங் சேஸ், எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க. ஒருத்தர் கூட எனக்கு ஆக்டிங்கில் குறை சொல்லணும், இவன் இல்லை இவங்க இல்லை, எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு கேரக்டர் இருக்குங்க, அது ஒரு பிஸ்னஸ்மேன் கேரக்டர், ரொம்ப செல்ஃபிஷான. அவன் தான் ஒரு மாதிரி வில்லன் வச்சுப்போமே. அவன் வில்லன் கிடையாது, பட் ஸ்டில் அவன் ஒரு மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிற அந்த கேரக்டர். ஒரு வயசான ஆள். அவனை பார்க்குறப்பெல்லாம் ஏதாச்சும் இறங்கி செய்யலாமாங்கிற அளவுக்கு கோவம் வரும். அந்த அளவுக்கு அவன் அவ்வளோ டீப் அண்ட் ட்ரைவாக அவன் ரொம்ப கேவலமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அது என்னென்னா இது அதோட பாசிட்டிவ் நினைக்கிறாங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு படத்தில் ஒரு ஃபிக்ஷனல்னு தெரிஞ்சும் அந்த ஒரு கேரக்டர் மேலே நம்ம கோவப்படுறோன்னா, திங்க் அபவுட் ஹவு ஹி ஆக்டட் இன் தட் கேரக்டர், இன் தட் ரோல். ஸோ அண்ட் மோர் ஓவர் இந்த படத்துடைய பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆக சொல்லுவேன். எல்லா கேரக்டருக்குமே இப்போ ஹீரோவே எடுத்துக்குவாங்களா, அவரும் ஒரு மாதிரி செல்ஃபிஷாக தான் இருப்பார். ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே என்னடா இந்த குட்டி பொண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு செல்ஃப்லெஸ் ஆக்ட் கூட அந்த ஹீரோக்கு இல்லையேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கேரக்டர் போக போக அந்த கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்லவனாக மாறுவார். அட் த சேம் டைம் அவரோட பொண்ணுக்கு ஹீரோ சுத்தமாக பிடிக்காது. ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அம்மா கிட்டே போகணும், அதுதான் கதையே ஆரம்பிக்கும். அதனால தான் கதையே ஆரம்பிக்கும், அம்மாகிட்ட போகணும் நான் எப்படி சொல்கிறது, அடம் பிடிக்கும். பட் அது எண்ட் ஆஃப் த ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அப்பான்னு அவ்வளோ தேம்பி அழுவும். ஒவ்வொரு கேரக்டருக்குமே இதே மாதிரி தான் டெவலப் ஆகும் படம் பூரா. அப்படியே மூவ் ஆன் ஆக மேக்கிங் வைஸ் எங்கேயுமே குறையில்லைங்க. இப்படிங்க, அதாவது கிரிப்பிங் ஸ்க்ரீன் பிளே இன்னொரு அனதர் பாசிட்டிவ். எங்கேயுமே உங்களுக்கு என்னங்க போர் அடிக்குது, என்னங்க மெதுவாக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு எங்கேயுமே ஃபீல் ஆகுது. டக்குன்னு செம சூப்பராக போகும். கிளைமேக்ஸ்லாம் அந்த ப்ரெக்னென்ட்லேயும் அந்த பொண்ணையும் பூஷனுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அப்போ அங்கே சோல்ஜர்ஸ்லாம் ரெடியாக இருப்பாங்க சுடுறதுக்காக, ஜாம்பிஸ் வந்துச்சுன்னா சுடுறதுக்கு. அதாவது அந்த பீப்புள் கொன்னுருவாங்களோ, மிலிட்ரிக்காரங்க இவங்களை கொன்னுருவாங்களோங்கிற மாதிரியே இருக்கும். அந்த பொண்ணு பாட்டு பாடினால எஸ்கேப் ஆகும். மற்றபடி கொன்னுருவாங்களோ, அச்சோ அவனும் ஆர்டர் சொல்லிடுவான், ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு. அந்த ஒரு மொமெண்ட் ரொம்ப இன்வால்வாக பார்த்தோமே எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட நம்ம பாண்ட் ஆகும், அதை நான் சொல்லி ஆகணும். இதுக்கு செகண்ட் பார்ட்டுன்னு ஒன்று வந்திருக்கு, பெனின்சுலான்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் சீக்குவலாமா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்குவல் வந்திருக்கு, ஆனால் அது கார்ட்டூனாமா. நான் பார்க்கல, பட் யூடியூப்பில் இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அது தெரில, அதுவும் பார்ப்போம். எனக்கு அது டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க பெருசாக, அதனால தான் அதை இன்னும் பார்க்கல. எதுவுமே இந்த ரெண்டுமே நான் இன்னும் பார்க்கல. பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றியும் பேசுவோம். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி என்னோடய ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்டர் தமிழன் ஸ்டைலில் சொல்லணுன்னா, இந்த படத்தை பார்க்கலன்னா இழப்பு உங்களுக்கு தான். ஸோ வீடியோ தான், அவ்வளோதான். ஜஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்கள் பார்த்துருக்குறீங்களாங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இனிமேல் பார்க்க போகிறனாலும் மறக்காமல் போய் கன்ஃபார்ம் நீங்கள் கன்ஃபார்ம் என்னை நம்பி பாருங்கள், நல்லாயிருக்கும் படம். இது லைக்
பார்க்கலன்னா இழப்பு உங்களுக்கு தான். ஏன்னா சூப்பராக இருக்கும், ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ உங்கள் சப்போர்ட்டை காட்டுங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவெஞ்சர்ஸ். See you in the next one. Cheers Avengers. தூரிகா என் தூரிகா ஒரு வானவில் வானவில் மழை என வீழ்ந்தினாய் தாரிகா.